ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உண்மை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி படங்கள் பார்த்தோன்னா மட்டும் அனுபவம் கிடையாது. ஏன்னா நம்மலாம் வந்து இப்போத்தி ஜென்ரேஷன் கிடையாது. நம்மளாம் அப்போத்தி ஜென்ரேஷனால் இந்த மாதிரி படங்கள் பார்க்குறது கிடையாது. ஒரு 3D படம் பார்ப்போம், ஓகேடா ஒரு ஹாலிவுட் படம் பார்ப்போம், ஃபைட்டு கீட்டு அப்படின்னு போயிடும். அதுமாரி ஒரு படம் ஜாலியாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா நைட் வரைக்குமே அவங்க கையில் செல் இருக்கணும். சாப்பிடும்போது செல்லு வேணும், டிவி பார்க்கும்போது எதுக்கு எடுத்தாலுமே செல்லு அப்படிங்கும்போது இந்த மாதிரி படங்களை பார்த்தோன்னா ரொம்ப சில விஷயங்கள் மாறும். அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை ரொம்ப அந்த பாண்டா ஸ்டைலில் தான் சில அந்த வந்திருந்தார் அவர் குண்டான. அது இல்லாமல் ஒவ்வொருத்தரோட அந்த முக வடிவமைப்பு ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. உண்மையாக சொல்ல நமக்கான படங்கள் வந்து கிட்ஸுக்கான படம் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா கிட்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஏன்னா கிட்ஸுக்கு எது காட்டாலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இந்த செல்லு பார்க்குற சில விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். ஒரு நல்ல சில விஷயங்கள் நிறைய அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இல்லை எல்லாமே ரொம்ப ரியலாக தான் இருந்தது. எதுவுமே வந்து இது சிங்க் ஆகலை. அது சிஜி ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரியலாக தான் அந்த ஒரு சில இது சிஜி ஒர்க் அப்படின்றத விட நம்ம பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம். நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருவோம். இது சிஜிரா இது அவங்க குழந்தைங்களுக்கு என்ன எப்போவுமே அவங்கள ஆச்சரியம் தான், அபூர்வமாக தான் பார்ப்பாங்க. எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க க்யூட்டாக தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல படம். இல்லை எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து குழந்தைகளுக்கான படம். உண்மையாக எல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே சரி, கதை வாய்ஸும் சரி, ஒருத்தரோட கேரக்டரோட பேரும் சரி, அதோட வாய்ஸ் ரொம்ப ஒவ்வொருத்தரோட வாய்ஸ் க்யூட்னஸ் வாய்ஸு எல்லாமே சரி, கதையாகவும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. அப்படி கிடையாது, தெரியாமல் நான் வந்துட்டேன். நான் கண்டிப்பாக நான் நாளைக்கு ஒரு முறை என் பையனை கூட்டு வந்து காட்டினேன். ஏன்னா அவங்களாம் பார்க்க வேண்டிய படம். நம்ம என்னங்க இருக்குது, நம்ம இப்படின்னு போயிடுவோம். ஏன்னா குழந்தைகள் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த படங்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நான் கூட்டு வந்து பார்ப்பேன். ஓகே, மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா ஏஜுமே வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அனிமேஷன்லாம் எஃபெக்ட்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அனிமேஷன் அந்த வியூவு அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை இது வந்து வித்தியாசமாகவும் இருந்தது, அதே மாதிரி நல்லாவும் இருந்துச்சு. டயலாக்ஸ் அந்த ஸ்கிரிப்ட்ஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. காமெடிலாம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லா ஏஜுமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ சின்ன பசங்கன்னு இல்லை, எல்லாருமே வந்து பார்க்கலாம். பட் ஆனால் ஹைலி ரெக்கமெண்ட் ஃபார் கிட்ஸ். அதனால ஸோ சின்ன பசங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. 3Dயில் பார்த்தோம். 3Dயில் வந்து வியூ அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா, அந்த கிளாஸ்லாம் வேர் பண்ணி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மூவி வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ஹியூமர் காமெடி அது எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. விஷுவலும் மியூசிக்கும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ஃபென்டாஸ்டிக் மூவி. இல்லை அப்படி இல்லை. சரி, அனிமேஷன்ன்றது அதுதான், அது நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல, கலர்ஸ்லாம் வைப்ரண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து அது பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் தான். சூப்பராக இருக்குது சார். இது வந்து பெரியவங்க பார்க்கலாம் சார். நம்ம கார்ட்டூன் மூவியோட உள்ள அந்த கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது லைக் வந்து பெரியவங்களே பார்க்க வைக்கும். அந்த மாதிரி இருக்குது. படம் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னொன்று, இந்த படம் வந்து ஜாப்பனீஸ் ஸ்லாங்கில் இருந்து அது தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம நிறைய சுட்டி டிவியில் வருத்தப்பட கரடி சங்கம், ஸோ அந்த கார்ட்டூனில் நிறைய பார்த்து ரசிப்போம். லைக் பெரியவங்களே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்தில் வச்சு கொடுத்துருக்காங்க. படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுத்த யாருன்னா அந்த படத்துக்கு டப்பிங் பண்ண ஆர்டிஸ்ட் தான். அவ்வளோ அழகாக டப்பிங் பண்ணியிருக்காங்க. அந்த எஃபெக்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குங்க, வந்து பாருங்கள். அதை கம்பேர் பண்ணும்போது இது விஷுவலாக நம்ம பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குங்க. அந்த லைக் மேஜிக் சீன்ஸு அதெல்லாம் நல்லா இருக்குது. ஒர்த்ஃபுல்லான படம் தான். நம்ம நார்மலாக பார்க்குறதுக்கும் 3D எஃபெக்டோட பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய விஷயம் நம்ம கண் முன்னாடியே அப்படி கை வச்சு டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரிலாம் இருக்குது. படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். சண்டே ஸ்பெஷலாக உங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்து பாருங்கள். பெரியவங்களும் பார்க்கலாம். டைலாக்கு ஃபன்னு லைக் திரிசாவெலாம் உள்ளே இழுத்து விட்டுருக்காங்க இந்த படத்தில். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய விஷயம் ஒரு சில விஷயத்தில் உள்ளே இழுத்து விட்டுருக்கேங்க. பட் நல்லா இருக்குது. நல்லா குதூகலமாக இருக்குது. வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது.